பிரிட்டிஷ் காலகட்டத்தில் டெல்லியில் என்ன ஆகுது அப்படின்னா பாம்புகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகுது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சும் கட்டுப்படுத்த முடியல. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதாவது மக்கள்லாம் ஒரு ஒரு பாம்பு கொண்டாந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, பாம்பை தேடி தேடி பிடிச்சி அடித்து கொண்டாந்து கொடுத்து காசு வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இது ஃபஸ்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்திருக்கு. இதையே பார்த்துட்டு நம்ம ஆளுக்கு சில பேர் நம்மளை மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, சரி இது நல்லா இருக்கே இதே பிஸ்னஸாக பண்ண அப்படின்னு சொன்னால் இவங்க பாம்புகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கோழி வளர்க்குறது ஆடு வளர்க்குறது மாதிரி பாம்புகளை இவங்களே வளர்த்து அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி காசை வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி பண்ணோம். இதை பார்த்து நிறையா பேர் வளர்த்து இதே மாதிரி காசை வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு கட்டத்தில் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஹா இவங்க அதை குறைக்கலாம்னு சொல்லி பார்த்தா இவங்க இதே பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இவங்களே வளர்த்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பாம்பு கொண்டாந்து கொடுக்குறவங்களுக்கு காசு கிடையாது அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னா இவங்க ஆல்ரெடி நிறையா அதை நம்ம ஆளுங்க வளர்த்து வச்சுட்டாங்க. அதெல்லாம் கொடுத்து காசு வாங்கலாம் அப்படின்னு. இப்போ காசு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இனி இதுகளை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாம்புகளையும் கொண்டு போய் திறந்து விட்டாங்க காட்டுக்குள்ளே. இதனால் என்னாச்சு அப்படின்னா ஆல்ரெடி இருந்த பாம்பு எண்ணிக்கையை விட இது இன்னும் அதிகமாயிருச்சு. ஸோ இதை இங்கிலீஷில் கோப்ரா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர்றேங்கிற பேரில் அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி விட்டுறது. நம்ம ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் கூப்பிட்டோம், அதாவது ஒரு பிரச்சனைக்கு ஹெல்ப் கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக்கிட்டு ஓடிடுவாங்கல்ல, அந்த மாதிரி நடந்துருந்துருக்கு.